and gentlemen, welcome to SC Technician Work. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைக்கின் ஏசியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பைப்பிங் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மார்க்கிங் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெம்ப்ளேட் மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதில் ஸ்க்ரூஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ட்ரில்லிங் மிஷின். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டியூட்டி மிஷின். இது பிரேக்கர் கம்பைன் ட்ரில்லிங் மிஷின் ரெண்டுமே வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்ம கோர் கட்டர் பண்ணுறதுக்கும் அண்டு பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மிஷினை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அண்டு ரொம்பவும் நல்லாயிருக்கு அண்டு இது ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. ஓகே நண்பர்களே, ஓப்பன் பைப்பிங் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஏசி இன்டோர் யூனிட் இன்ஸ்டால் பண்ணும்போது 3 விதமான பைப்பிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதில் முதல் பைப்பிங் பார்த்திங்கன்னா அவுட்டோர் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டோர் ஃப்ளேர் அப்படின்னா யூனிட்டோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு நம்ம ஃப்ளார் நெட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வர மாதிரி போடுறதுக்கு பேர் அவுட்டோர் ஃப்ளேர். அண்டு பார்த்திங்கன்னா இன்டோர் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டோர் ஃப்ளேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டோட லெஃப்ட் சைடில் ஹோல் போட்டு ஃப்ளேர் நெட் யூனிட்டோட பேக் சைடு வர மாதிரி டைட் பண்ணுறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இன்டோர் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃப்ளேர். ஓப்பன் ஃப்ளேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டோட ரைட் சைடில் காப்பர் பைப்பை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ பைப் பார்த்திங்கன்னா ரூமோட இன்சைடில் ஓப்பனாக தெரிகிற மாதிரி ஃப்ளாரிங் பண்ணி டைட் பண்ணுறது. ஸோ அதுக்கான பேர் தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஃப்ளாரிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, இந்த வால்க்கு பேக் சைடில் வீடுங்க இருக்கக்கூடிய இடத்துலையும், வால்க்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பைப்பிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் சைடில் ரூம் இருக்கிறதுனால பைப்பை அந்த சைட் கொண்டு போக முடியாது. அதனால் நாங்கள் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பைப்பிங் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பைப்பை பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக பெண்ட் பண்ணி நிறுத்தியாச்சு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நம்ம காப்பர் பைப்பை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஏன் இந்த இடத்துல எந்த பெண்டர் அண்டு ஃப்ரிங் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டோட மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரிங்கை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த பக்கம் வேணுமோ ஈஸியாக திருப்புறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிங் வந்துடும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக தேவையான அளவுக்கு அந்த பைப்பை ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பெண்ட் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. ஸோ மேலே பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்காக நான் டேப்பிங் ஃபுல் பண்ணிக்கிறேன். அண்ட் டேப்பிங் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட்டோட கம்யூனிகேஷன் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. டைக்கின் ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பவர் கேபிள்ஸ் வரும். அதில் ஒன்று 4 கோர் கேபிள், இன்னொன்று 3 கோர் கேபிள். 4 கோர் கேபிள் பார்த்திங்கன்னா பவர் கேபிள், நியூட்ரல் கேபிள் அண்டு கம்யூனிகேஷன் கேபிள் அண்டு எர்த் கேபிள் வரும். அண்டு இன்னொரு கேபிள் பார்த்திங்கன்னா பவர் கேபிள். பவர் கேபிளில் பார்த்திங்கன்னா 3 கேபிள்ஸ் வரும். ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து. இன்டோர் டு அவுட்டோருக்கு கம்யூனிகேஷன் கேபிள் போகும். ஸ்டெபிளைசர் டு அவுட்டோருக்கு பவர் கேபிள் போகும். ஸ்டெபிளைசர் டு அவுட்டோருக்கு பவர் கேபிள் போன உடனே அவுட்டோர் டு இன்டோருக்கு பவர் பவர் இன்டோர்லேருந்து கம்யூனிகேஷன் அவுட்டோருக்கு போன உடனே அவுட்டோர் ஆன் ஆகும். இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா டைக்கினோட ஒயரிங் சைக்கிள் ரன் ஆகும் நண்பருக்கு. ஸோ இப்போ இன்டோர் யூனிட்டை மாற்றி முடிச்சாச்சு. ஸ்டெபிளைசர் மாற்றுறதுக்காக வேண்டி ஹோல் போட்டுக்கலாம் நண்பர்களே. நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்கட்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபிஷர்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். 6mm ஃபிஷர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நண்பர்களே. ஸோ நம்ம ஸ்டெபிளைசரையும் அடித்து முடித்து மாட்டியாச்சு. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் தான் அவுட்டர் பைப்பிங் ஓப்பன் பைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்டோர் யூனிட்டை பார்த்திங்கன்னா நம்ம டெரஸில் ஸ்டாண்ட் அடித்து மாட்டியாச்சு நண்பர்களே. நான் இதில் அவுட்டோர் யூனிட்டை எந்த அளவுக்கு மாட்டினேன் அப்படின்னு சொல்லி
ஃபுல் வீடியோ வந்து நான் போடல. ஏன்னா வந்து இது வந்து ஓப்பன் பைப்பிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்றதுனால நான் அவுட்டோர் எப்படி மாட்டினன்றதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல நண்பர்களே. ஸோ இன்டோர் யூனிட்டில் மட்டும் எப்படி மாட்டினேன் அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங்கை வந்து போட்டு எடுத்து கொண்டு போயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட்டோட பேனல்ஸு அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு யூனிட்டை வந்து ரன் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் யூனிட்டை கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் உங்கள் வீட்டில் ஏசிஆர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணணுன்னாலோ அல்லது அதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.